நம்ம ஹீரோ தாகி கிட்ட அவன் ஃப்ரெண்டு ஜாஸா நான் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன்னு காட்டிக்கிட்டு இருக்கான். அதுல போன் பேசுறது ஒட்டி கேட்கலாம், கிராஸ் டாக்கும் பண்ணலாம், யாரும் நம்மள ட்ரேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் இன்டிமேட்டா பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாகி சொல்றான், இதை வச்சு நான் நிறைய பொண்ணுங்களை ஈஸியா கரெக்ட் பண்ணலாம்னு. அவன் ஃப்ரெண்டு சொல்றான், மச்சான் இதை வச்சு பெருசா யோசிடான்னு சொல்றான். அப்படி அந்த மிஷின் வச்சு நிறைய பேரை பிளாக்மெயில் பண்ணி காசு பாக்குறாங்க. ஒரு நாள் ஹீரோ அவனோட காலேஜ் பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றான். அதே மாதிரி கரெக்ட் பண்ணி அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லுறான். ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வரான். வரும்போது வீட்டுல இருந்து அந்த பொண்ணு வெளியே வரா. வெளியே வரும்போது அவ கழுத்துல ஒரு மார்க் இருக்கு. அதை பார்த்துட்டு அவகிட்ட நாய்க்குட்டி பத்தி பேசிட்டு வீட்டுக்குள்ள போறான். அப்புறம் கேக்குறான், தாகி சிக்னேச்சர் பாத்தியா அவ கழுத்துல அப்படின்னு கேக்குறான். எப்படா கரெக்ட் பண்ணேன்னு கேட்டதுக்கு அவன் மிஷினாலதான் மச்சான்னு சொல்லுறான். தாராக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் சொல்லுறான். அதுக்கு ஹீரோ, இதெல்லாம் டைம் பாஸ்டா, தாரா தான் மெயின்னு சொல்லுறான். இன்னைக்கு பெரிய சம்பவம் பண்ண போறோம், வானு கூப்பிடு. அந்த மிஷின்ல இருந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சிஎம் கொல்ல போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கால் வருது அந்த டிவைஸ்க்கு. ரெண்டு பேரும் பயந்து போய் பாக்குறாங்க. அவன் ஃப்ரெண்டு சொல்றான், நீ பேசிட்டே இரு, நான் ட்ராக் பண்றேன்னு சொல்றான். கால்ல வந்தவன் என்னை பத்தி எல்லாமே தெரியும் எனக்குன்னு சொல்லுறான். உடனே பயந்து போயிடுறானுங்க. பக்கத்துல இருக்கவன ட்ராக் பண்ண வேணாம்னு சொல்லி என்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றான். உடனே ஃப்ரெண்டு வெளியே போய் செக் பண்றான் யாருன்னா இருக்காங்களான்னு. யாருமே இல்லை. ஒரு ஊசி வந்து ஃப்ரெண்டோட நெஞ்சில குத்தி இருக்கு. கால் பண்ணவன் சொல்றான், அது ஒரு பாய்சன், இன்னும் 1 ஹவர்ல உன் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலன்னா அவன் செத்து போயிடுவான்னு சொல்றான். உடனே உனக்கு ஷாக் ஆயிடுது. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னதும் பின்னாடி காலிங் மேல் அடிக்குது. தெரிஞ்சு வெளியே போய் பார்த்தா ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்கு. அதை கிஃப்ட் ரேப் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்துட்டு அவன் கஷ்டப்பட்டு அதை வீட்டுக்கு உள்ள இழுத்துட்டு வந்து திறந்து பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு செத்து போய் கிடக்கும். ஏன்னா அந்த பொட்டிக்குள்ள இருக்க பொண்ணு அவன் காலேஜ் ஃப்ரெண்டு, அந்த கரெக்ட் பண்ண பொண்ணு. பார்த்து ஷாக் ஆயிடுறான். இதெல்லாம் ஏன் பண்றேன்னு கேக்குறான். அதெல்லாம் நீ கேட்கவே கூடாது, அவளை எடுத்துட்டு போய் பின்னாடி உன்னோட கார்டன்ல புதைச்சிருன்னு சொல்றான். தெரிஞ்சு இவன் பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கான். பள்ளம் தோண்டி இருக்கும்போது மறுபடியும் காலிங் பில் அடிக்குது. வெளியே போய் பார்த்தா ஒரு பீட்சா டெலிவரி பாய் வந்திருக்கான். பீட்சா கொடுக்குறான். பீட்சா வாங்குறான். கூடவே ஒரு சாக்லேட் கேக் ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறான். இது இன்னைக்கு ஆஃபர் போட்டிருக்கேன் சார்னு கொடுத்துட்டு போறான். உடனே இவன் என்ன பண்றான், அதை வாங்கி வச்சுட்டு ஒரு பேப்பர்ல ஹெல்ப் மீ கால் த போலீஸ்னு அவன் நம்பரை போட்டு எழுதி அவன் வளர்க்குற நாய்க்குட்டியோட அந்த கழுத்துல சொருவி அதை அனுப்பி விடுறான். அனுப்பிட்டு திருப்பியும் உள்ள வந்து அந்த பொண்ணை ஒரு பிளாஸ்டிக் பேக்ல போட்டு ரேப் பண்ணிட்டு இருக்கான். திருப்பியும் காலிங் பெல் அடிக்குது. என்னடான்னு எட்டி உள்ள இருந்து வெளியே பாக்குற, எதுவும் தெரியல. வந்து வெளியே பார்த்தா அந்த நாய் 2ஆ பொழந்து கீழே கிடக்கும். உடனே என் நாயை ஏண்டா கொண்டுன்னு கத்துறான். அப்புறம் அவன் சொல்றான், எனக்கு தெரியாம நீங்க எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு. உடனே அந்த நாயெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு உள்ள வரான். நீ ரொம்ப பசியா இருப்ப, உனக்காக பீட்சா ஆர்டர் பண்ணல, போய் அதை சாப்பிடுன்னு சொல்றான். கண்ணு போய் அதை சாப்பிடுறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் அந்த பொண்ணை ஃபுல்லாத்தையும் கவர் பண்றான். கவர் பண்ணும்போது இவன் சொல்றான், ஃபுல்லா மூஞ்சில கவர்லாம் போட்டு கவர் பண்ணுன்னு. நீ சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருப்பேன் நினைச்சியான்னு சொல்லும்போது, நீ கேட்ப தாராக்காக கேட்பணும்னா தாரா என்னடா பண்ணன்னு கேட்கறான். டக்குன்னு ஒரு காலிங் பெல் அடிக்குது. வெளியே போய் பார்த்தா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கு. டக்குன்னு குடுக்குன்னு ஓடி போய் எல்லா பணத்தை எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லாத்தையும் மறைக்கணும்ட்டு அந்த டப்பா கிப்பால எடுத்து வெளியே போட்டு வந்து கதவு திறக்கிறதுக்குள்ள அவ உள்ள வந்துடுறான். உள்ள வந்தா இவன் மூஞ்செல்லாம் வேர்த்து போயிருக்கிறது பார்த்துட்டு ஏன் டென்ஷனா இருக்குன்ட்டு அவனை கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சா இவன் அசிங்கமா திட்டிட்டு அவளை வெளியே அனுப்பிச்சு விட்டுறான். வெளியே அனுப்பிச்சுட்டு வந்தோடனே இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்ட்டு போன்ல இருக்கவன் சொல்றான். உடனே இவன் கதறான், விட்டுருங்க சார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு கதறான். சரி அந்த பொண்ணை போய் புதைச்சிரு, நான் விட்டுறேன்னு சொல்றான். உடனே இவன் பபிள் ரேப்லாம் சுத்தி ஃபுல்லா எடுத்துட்டு போய் அந்த பொண்ணை குழி தோண்டி புதைச்சிடறான். புதைக்கும் போது இங்க இருந்து இந்த டிவைஸ்ல இருந்து போலீஸ்க்கு கால் போகுது. அவன் சொல்றான், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, உன் ஃப்ரெண்டு சாவ போறான், இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குன்னு டைம் போய்கிட்டே இருக்குன்னு சொல்றான். அவன் டக்குன்னு புதைச்சிட்டு வரான். வந்து பார்த்தா அவன் ஃப்ரெண்டு சேர்த்துட்டான்னு சொல்லிடுறான். அவனுக்கு ஒரே ஷாக்கு. இல்லாம போலீஸ்க்கும் போன் பண்ணியாச்சுன்னு சொல்றான். போலீஸ் வந்து உன்னை பிடிப்பாங்க, ஒரு பொண்ணை மயக்க மருந்து கொடுத்து அவளை கெடுத்து அவளை குழி தோண்டி புதைச்சதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு எவிடன்ஸா அவ கழுத்துல இருக்க மார்க்கை பத்தி சொன்னோன்னே உனக்கு அவன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தானே தெரியும்ட்டு இவனுக்கு டவுட் வருது. அவன் ஃப்ரெண்டு பொறுமையா போய் அவன் நெஞ்சில அது வச்சு கேட்டா பீட் அடிக்கும். டக்குன்னு அவன் ஃப்ரெண்டு எந்திரிச்சு சிரிப்பான். எல்லாம் பயந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். ஆமாடா, நான் தான் 3 வருஷம் கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்ச டிவைஸை நீ பொண்ணுங்களுக்காக யூஸ் பண்ணுவ, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமான்னு சொல்றான். அதனாலதான் நான் இதை மாட்டி விட்டேன். அது இல்லாம ஒரு பொண்ணை கொன்னதுக்கு இப்போ தண்டனை கிடைக்கும் போது உனக்கு நான் மாட்டினாலும் பரவாயில்லடா, உன்னையும் சேர்த்து மாட்டுவேன்னா நீ சொல்றது யாரும் நம்ப மாட்டாங்கடா. ஏன்னா இப்ப நீ போதையில இருக்க, நீ சாப்பிட்ட பீஸா கூட ஒரு கேக் சாப்பிட்டியே, அது ஃபுல்லா கஞ்சா, அதெல்லாம் கஞ்சா வச்சு கொடுத்துருக்கேன். இப்ப நீ ஃபுல்லா போதையில இருக்க, நீ சொல்றது யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றான். அது இல்லாம இந்த பொண்ணு சாகவே இல்லை, உயிரோட தான் இருந்தா, நீ தான் போய் அவளை புதைச்சி உயிரோட புதைச்சி கொண்டு இருக்குன்னு சொன்னா குட்டு ஓடி போய் அந்த பொண்ணை தோண்டி எடுத்து இந்த பேப்பரை கிழிக்க முடியாது. கரெக்டா அவன் மூச்சு முட்டிக்கிட்டு இருப்பா. கரெக்டா கிழிக்கிற நேரத்துல அந்த பொண்ணு சேர்த்து போயிடுவா. அங்கேயே அழுதுட்டு இருப்பான்.